வணக்க மக்களே, பொங்கல் பரிசு ரூ. 5000 அறிவிச்சிட்டாங்க. ஸோ தமிழக மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த அந்த ஒரு பொங்கல் பரிசு பெறுவதற்குண்டான தருணத்தில் நீங்கள் ஐக்கியமாயிட்டீங்க. யாருக்கெல்லாம் இந்த பொங்கல் பரிசு கிடைக்கும், பொங்கல் பரிசுக்கு வாங்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும், இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேங்க. பொங்கல் பரிசு ஜனவரி 10ஆம் தேதி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பண வரவு வந்துவிடும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ பொங்கல் பரிசு ப்ளஸ் ரொக்க பணம் எப்பொழுது வழங்கப்படும், எல்லோருமே கேள்வி கேட்டிருக்க இந்த டபுள் ட்ரீட் பொங்கல் பரிசு. ஸோ முதலமைச்சர் அவர்கள் விரைவில் இவர்களுக்கு டபுள் ட்ரீட் பொங்கல் பரிசை கொடுக்க போகிறாரு. இந்த பொங்கல் பரிசை நீங்கள் பெறணும் அப்படின்னா சில விதிமுறைகள் இருக்குது. டோக்கன்களை பெறணுனாலும் சில விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் எல்லாமே இருக்குது மக்களே. இவர்களுக்கு மட்டும்தான் இந்த பொங்கல் பரிசு கிடைக்கும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அது மட்டுமே கிடையாது, பொங்கல் பரிசு பெறுவோர் பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகையும் சேர்த்து 5000 + 1000 6000 ரூபாயை உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க போகிறாங்களே. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசில் வந்திருக்க ஒரு மிக மிக முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு தகவலுங்க. ஸோ பரிசு பொருட்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ 14 வகையான பரிசு பொருட்களையும் வழங்க போகிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இந்த பொங்கல் பரிசு கிடைக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு தாங்க கிடைக்கும். ஸோ பொங்கல் பரிசு கன்ஃபார்மாக உறுதியாயிடுச்சு மக்களே. ஸோ 5000 ரூபாயை 3 வகையான ரேஷன் கார்டு, NPHH, PHH, AYY இந்த வகையான ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் இந்த பொங்கல் பரிசு உறுதியாக கிடைக்கும். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ இந்த வகையான பொங்கல் பரிசை பெறுவதற்கு இப்போந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வங்கி கணக்கு பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பொங்கல் பரிசு அங்கங்கே இருக்கிற ரேஷன் கடைகள் மூலமாக இதற்கான டோக்கன்கள் அனைத்துமே வழங்கப்பட்டு வருகிறது மக்களே. ஸோ இந்த பொங்கல் பரிசுகள் எல்லாமே இப்போந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க மக்களே. தமிழ்நாட்டில் பெரிதும் எதிர்பார்த்து வரும் பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பான அப்டேட் பார்த்திங்கன்னா தினசரி வந்து கொண்டே தான் இருக்கிறது. அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் வழங்க வேண்டும் என அமைச்சர் காந்தி அவர்கள் குறிப்பிட்டு தெரிவித்துள்ளார். பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூ. 5000 என்ன செலவுகள், உங்களுக்கு என்ன செலவு அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளும் வந்துட்டுருக்கு. ஸோ 5000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்ற அமைச்சர்கிட்ட வழங்கப்படுமா அப்படின்னு கேட்ட கேள்விகளுக்கு அமைச்சர் காந்தி அவர்கள் பதில் தந்துட்டுருக்காரு. காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமை கைத்தறி நூல் மற்றும் துறை அமைச்சர் காந்தி துவக்கி வைத்தார். வேலைவாய்ப்புக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு பயிற்சித்துறை மற்றும் தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதாரத்துடன் தீக்காயத்துடன் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் ஆகியவை இணைந்து தனியார் துறை வேலைவாய்ப்பு காஞ்சிபுரம் பச்சையப்பன் ஆடவர் கல்லூரியில் இது நடைபெறும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. வருகின்ற ஜனவரி 10ஆம் தேதிக்குள்ளார எது எப்படி நடந்தாலும் சரி இந்த பொங்கல் பரிசை நாங்கள் கொடுத்து விடுவோம். பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பான செய்திகள் வந்துட்டுருக்கு. ஜனவரி 10ஆம் தேதிக்குள் பொங்கல் பரிசு அனைத்து வகையான ரேஷன் கார்டுகளுக்கும் வந்துவிடும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ பொங்கல் பரிசு உடன் ரூபாய் 5000 ரொக்கம் வழங்க வேண்டும் என்ற அமைச்சர் காந்தி கிட்ட எல்லாருமே பார்த்திங்கன்னா கோரிக்கைகள் மேலே கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு முகாமில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட வேலை தேடும் இளைஞர்கள் கலந்து கொண்டிருக்காங்க. 500 நபர்கள் மேல் பல்வேறு துறை தனியார் துறை நிறுவனங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டனர். வேலைவாய்ப்புக்கு தேர்வு செய்யப்பட்ட நபர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பா அப்படின்ற மாதிரி எல்லாமே கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ பொங்கல் பரிசுக்காகவே பார்த்திங்க அப்படின்னா புதிதாக பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்து பார்த்திங்கன்னா டீமு, தாசில்தார் இது எல்லாமே மெயின்டைன் பண்ணுறதுக்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுக்க போகிறாங்க. ஸோ ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்குமே 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டோடைய வரவில் வைக்கப்படும். ஸோ இது பார்த்திங்கன்னா இது எல்லாருக்குமே உண்டான ஒரு செயல்முறை. அதனால் பொங்கல் பரிசு அப்படின்றது எல்லோருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இதனால் எல்லா வகையான ரேஷன் கார்டுக்குமே இந்த பொங்கல் பரிசு கிடைக்கும் மக்களே. ஸோ இந்த பொங்கல் பரிசு இலவசமாக நீங்கள் பெற்றுக்கணும் அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற கண்டிப்பாக ரேஷன் கடைக்கு சென்று இதற்கான டோக்கன்களை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். பொங்கல் பரிசு சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
வணக்கம் மக்களே, பொங்கல் பரிசு ரூ. 5000 அறிவிச்சிட்டாங்க. ஸோ தமிழக மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த அந்த ஒரு பொங்கல் பரிசு பெறுவதற்குண்டான தருணத்தில் நீங்கள் ஐக்கியமாயிட்டீங்க. யாருக்கெல்லாம் இந்த பொங்கல் பரிசு கிடைக்கும், பொங்கல் பரிசுக்கு வாங்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும், இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேங்க. பொங்கல் பரிசு ஜனவரி 10ஆம் தேதி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பண வரவு வந்துவிடும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ பொங்கல் பரிசு ப்ளஸ் ரொக்க பணம் எப்பொழுது வழங்கப்படும், எல்லோருமே கேள்வி கேட்டிருக்க இந்த டபுள் ட்ரீட் பொங்கல் பரிசு. ஸோ முதலமைச்சர் அவர்கள் விரைவில் இவர்களுக்கு டபுள் ட்ரீட் பொங்கல் பரிசை கொடுக்க போகிறாரு. இந்த பொங்கல் பரிசை நீங்கள் பெறணும் அப்படின்னா சில விதிமுறைகள் இருக்குது. டோக்கன்களை பெறணுனாலும் சில விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் எல்லாமே இருக்குது மக்களே. இவர்களுக்கு மட்டும்தான் இந்த பொங்கல் பரிசு கிடைக்கும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அது மட்டுமே கிடையாது, பொங்கல் பரிசு பெறுவோர் பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகையும் சேர்த்து 5000 + 1000 6000 உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க போகிறாங்களே. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசில் வந்திருக்க ஒரு மிக மிக முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு தகவலுங்க. ஸோ பரிசு பொருட்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ 14 வகையான பரிசு பொருட்களையும் வழங்க போகிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இந்த பொங்கல் பரிசு கிடைக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு தாங்க கிடைக்கும். ஸோ பொங்கல் பரிசு கன்ஃபார்மாக உறுதியாயிடுச்சு மக்களே. ஸோ ரூ. 5000 3 வகையான ரேஷன் கார்டு NPHH, PHH, AYY இந்த வகையான ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் இந்த பொங்கல் பரிசு உறுதியாக கிடைக்கும். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ இந்த வகையான பொங்கல் பரிசை பெறுவதற்கு இப்போந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வங்கி கணக்கு பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பொங்கல் பரிசு அங்கங்கே இருக்கிற ரேஷன் கடைகள் மூலமாக இதற்கான டோக்கன்கள் அனைத்துமே வழங்கப்பட்டு வருகிறது மக்களே. ஸோ இந்த பொங்கல் பரிசுகள் எல்லாமே இப்போந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க மக்களே. தமிழ்நாட்டில் பெரிதும் எதிர்பார்த்து வரும் பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பான அப்டேட் பார்த்திங்கன்னா தினசரி வந்து கொண்டே தான் இருக்கிறது. அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் வழங்க வேண்டும் என அமைச்சர் காந்தி அவர்கள் குறிப்பிட்டு தெரிவித்துள்ளார். பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூ. 5000 என்ன செலவுகள், உங்களுக்கு என்ன செலவு அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளும் வந்துட்டுருக்கு. ஸோ ரூ. 5000 பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்ற அமைச்சர்களிடம் வழங்கப்படுமா அப்படின்னு கேட்ட கேள்விகளுக்கு அமைச்சர் காந்தி அவர்கள் பதில் தந்துட்டுருக்காரு. காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமை கைத்தறி நூல் மற்றும் துறை அமைச்சர் காந்தி துவக்கி வைத்தார். வேலைவாய்ப்புக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு பயிற்சித்துறை மற்றும் தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதாரத்துடன் தீக்காயத்துடன் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் ஆகியவை இணைந்து தனியார் துறை வேலைவாய்ப்பு காஞ்சிபுரம் பச்சையப்பன் ஆடவர் கல்லூரியில் இது நடைபெறும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. வருகின்ற ஜனவரி 10ஆம் தேதிக்குள்ளார எது எப்படி நடந்தாலும் சரி இந்த பொங்கல் பரிசை நாங்கள் கொடுத்து விடுவோம். பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பான செய்திகள் வந்துட்டுருக்கு. ஜனவரி 10ஆம் தேதிக்குள் பொங்கல் பரிசு அனைத்து வகையான ரேஷன் கார்டுகளுக்கும் வந்துவிடும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ பொங்கல் பரிசு உடன் ரூ. 5000 ரொக்கம் வழங்க வேண்டும் என்ற அமைச்சர் காந்தி கிட்ட எல்லாருமே பார்த்திங்கன்னா கோரிக்கைகள் மேலே கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு முகாமில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட வேலை தேடும் இளைஞர்கள் கலந்து கொண்டிருக்காங்க. 500 நபர்கள் மேல் பல்வேறு துறை தனியார் துறை நிறுவனங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டனர். வேலைவாய்ப்புக்கு தேர்வு செய்யப்பட்ட நபர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பா அப்படின்ற மாதிரி எல்லாமே கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ பொங்கல் பரிசுக்காகவே பார்த்திங்க அப்படின்னா புதிதாக பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்து பார்த்திங்கன்னா டீமு, தாசில்தார் இது எல்லாமே மெயின்டைன் பண்ணுறதுக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடுக்க போகிறாங்க. ஸோ ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்குமே ரூ. 5000 உங்கள் அக்கௌண்ட்டோடைய வரவில் வைக்கப்படும். ஸோ இது பார்த்திங்கன்னா இது எல்லாருக்குமே உண்டான ஒரு செயல்முறை. அதனால் பொங்கல் பரிசு அப்படின்றது எல்லோருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இதனால் எல்லா வகையான ரேஷன் கார்டுக்குமே இந்த பொங்கல் பரிசு கிடைக்கும் மக்களே. ஸோ இந்த பொங்கல் பரிசு இலவசமாக நீங்கள் பெற்றுக்கணும் அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற கண்டிப்பாக ரேஷன் கடைக்கு சென்று இதற்கான டோக்கன்களை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். பொங்கல் பரிசு சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.